ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோன்னா, 2026 புத்தாண்டு இருக்குல்ல, அந்த புத்தாண்டு மிகப்பெரிய சம்பவங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கொடுக்க போகுது. அப்படி கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் இனி யாராலும் தடுக்க முடியாது. அந்த சம்பவங்கள் பற்றி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், அதுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. பெரிய பெரிய சம்பவம்லாம் நடக்கும்னு சொன்னல, அந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன சம்பவங்கள், அது உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் 2026க்கானதை வாங்க அதிரடியாக என்னங்கிறத பார்க்கலாம். விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரை கரெக்டாக இருக்கும். ஸோ விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும், இந்த புத்தாண்டில் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா, உங்களுடைய பலம் பலவீனம் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இந்த மாதிரி நிறைய குறித்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ மங்களனின் மாட்சியை குரு சனி புதன் ஆகியோருடைய ஆளுமையும் பெற்ற விருச்சக ராசி அன்பர்களுக்கு 2026 ஆண்டு விருப்பமான காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடக்கக்கூடிய ஆண்டாக அமைய போகுது. கழுத்தை நெரிக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதுல, அனைத்தும் கலன்று விழும். தொட்ட காரியங்கள் எல்லாமே தொடங்கும். எதிர்பாராத லாபங்கள் உங்களுக்கு ஏற்படும். அடிமை வேலையை உதறிவிட்டு சுயமாக தொழில் பண்ணுகின்ற வாய்ப்பு வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு ஏற்படும். புதிய தொடக்கத்தில் வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்ற நிலை உங்களுக்கு உருவாகும். வீட்டு மனை வாங்கக்கூடிய யோகமானது ஏற்படும். ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டாகும். மொத்தத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக இது உங்களுக்கு அமையும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் அடிப்படையில் என்னெல்லாம் சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். கிரகங்களுடைய சஞ்சார அடிப்படையில் என்ன பலன் கிடைக்குங்கிறத வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு சனி பகவானுடைய சஞ்சாரம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். எழுப்பறியாக இருந்த சொத்து வழக்கை விட ஈஸியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுமூகமாக முடிகிற மாதிரி சூழ்நிலை அமையும். அதாவது இழுப்பறியாக இருந்த சொத்து வழக்க சுமூகமாக முடித்து வைப்பார் சனி பகவான். தொழில்துறையில் கூட சில உயர்வான பலன்கள் கொடுப்பார். நின்று போன காரியங்கள் நீங்கள் நினைத்த மாதிரி முடித்து வைப்பார். கையில் பணம் தங்குகின்ற அளவுக்கு வருமானம் அதிகரிக்கும். சனினால் இந்த மாதிரியான சஞ்சார பலன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ராகு கேதுவுடைய சஞ்சாரம். இதனால் இந்த பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குங்கிறத சொல்கிறேன். ராகு 4வது இடத்தில் நிற்கிறார். கேது 10வது இடத்தில் அமர்ந்திருக்கிறார். சில நேரங்களில் குடும்பத்தில் மன நிம்மதி குறையும். உடல் ரீதியான பிரச்சனைகளும் ஏற்படும். அதே நேரத்தில் தொழிலுக்கு தேவையான உதவிகள் நண்பர்களால் கிடைக்க பெறுவது இருக்குது. நவம்பர் 13ஆம் தேதி ராகு மகரத்திற்கு வருகிறார். கேது கடகத்திற்கு செல்கிறார். இந்த அமைப்பு தைரியமாக தொழில் தடம் பதிக்க உதவும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும். ஸோ ராகு கேதுவுடைய சஞ்சாரத்தால் இந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா குரு பகவானுடைய சஞ்சாரம். குரு பகவான் 9வது இடத்துல இருக்கிறார். ஸோ நினைத்த காரியத்தை நிறைவேற்றி வைப்பார். வியாபார ரீதியான வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு எது மேற்கொண்டாலும் வெற்றி கிடைக்கிறது உறுதி. வெளிநாட்டில் இருந்து கூட மிக முக்கியமாக செய்திகள் சேரும். அதுவும் அக்டோபருடைய 20ஆம் தேதி சிம்மத்துக்கு செல்கிறார் குரு பகவான். இந்த அமைப்பு மிகப்பெரிய லாபத்தையும் பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும். திருமணம் நடக்கவில்லையே என்று கலக்கத்தோடு இருப்பவர்களுக்கு கல்யாண பிராப்தி உண்டாகும். சிலர்லாம் புதிய வீடு கட்டி குடியேறுவீங்க. நீண்ட காலமாக இழுப்பறியாக இருந்த வழக்கு முடிவுக்கு வரும். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் குருவால் நடக்கும். வெளிவட்டார செல்வாக்க உயர்த்துவார். ஸோ இந்த மாதிரி குருவால பலன்கள் கிடைக்கும். அப்புறம் சூரியனுடைய சஞ்சாரம். 12 ராசிகளில் பயணம் செய்யக்கூடிய சூரியன்
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உறுதுணையாக நிற்பார். மே 15 முதல் ஜூன் 14 வரை, ஆகஸ்ட் 18லேருந்து செப்டம்பர் 17 வரை, நவம்பர் 17லேருந்து டிசம்பர் 15 வரை. ஸோ இந்த காலகட்டத்தில் குரு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் வந்து உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாங்க. எதிர்பார்த்த வரவுகள் உண்டாகும். தீர்க்காத கடன்களை தீர்ப்பீங்க. உங்களுக்கு எதிரான வழக்குகளில் சாதகமான தீர்ப்பை சூரியன் வாங்கி தருவார். தொழில் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக நிற்பார். லாபத்தை அதிகப்படுத்தி மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துவார். அரசு ஊழியர்களுடைய அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகளுடைய மக்களின் பாராட்ட பெறுவீங்க. அரசாங்க வகையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உதவிகள் வந்து உங்களுக்கு தடையில்லாமல் வந்து சேரும். வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாக நடக்கும். ஸோ சூரியனுடைய சஞ்சாரத்தால் இந்த மாதிரியான பலன். ஸோ கிரகங்களுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு பெரிய சம்பவம் இதெல்லாம் தான் நடக்க போகுது. அதுக்கப்புறமா பொது பலனாக உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. 2026 ஆண்டு உங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றியமைக்கும். பொருளாதாரத்தில் புதிய அத்தியாயமானது உண்டாகும். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் சங்கடப்பட்டு கொண்டிருந்த குடும்பத்தில் அமைதி நிலவும். தம்பதியர் ஒருவருக்கொருவர் புரிந்து நடந்து கொள்வார்கள். ஆபரண சேர்க்கை மெயினாக உண்டாகும். புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ஏற்படும். திருமணத்தில் கூட தோஷம் என்று கூறி மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட இளம் பெண்ணுக்கு திருமணம் நடந்தேறும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கவனத்தோடு களமாட வேண்டும். மக்கள் மனதில் இடம் பிடிக்க நீங்கள் அதிக முயற்சி மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொண்டிங்கன்னா தான் அந்த முயற்சிக்கேற்ப உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு, சின்னத்திரை கலைஞர்களுக்கு பொற்காலம். புதிய வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்ச்சியில் திளைப்பீங்க. இதுவும் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. அப்புறம் வியாபாரத்தில், வெளிநாட்டில் வியாபார ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்படும். புதிய கார் வாங்குவது உங்களுக்கு ஈஸியாக வந்து அமையும். ஸோ இது வந்து பொது பலனில் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்களுக்கு பலன்கள் என்னங்கிறத சொல்கிற வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு விஷாக 1ஆம் பாதத்தில் பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. விற்பனையில் லாபம் கொளிக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையும். நெருக்கடிகள் உங்களுக்கு நீங்கும். தேவைகள் வந்து தடையில்லாமல் நடக்கும். ஆதாயம் அதிகரிக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. தொழிலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். தனலாபம் அதிகரிக்கும். நடக்குமா என்று கவலைப்பட்ட காரியம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நடந்தேறும். வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், கட்டுமான பொறியாளர்கள், ரியல் எஸ்டேட் விற்பனையாளர்கள் சிறப்பான லாபத்தை பெறுவீங்க. பணியாளர்கள், இல்லத்தரசிகள் முன்னேற்றமான பலனை காணக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு மறுமண பாக்கியம் அமையும். மழலை செல்வம் கூட உண்டாகும். ஆரோக்கியத்தில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். இருந்தாலும் நவீன மருத்துவம் ஆரோக்கியத்தை சீராக்கும். நெக்ஸ்ட்டு அனுசமில் பிறந்த விருச்சக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதிர்ஷ்ட காற்று உங்கள் மேல் வீசுகின்ற நேரம். வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நினைத்த காரியத்தை உடனுக்குடனே முடிப்பீங்க. வெளிவட்டார செல்வாக்கை அதிகரிக்க முடியும். தொழிலில் கூட மின் சாதனம், அழகு சாதனங்கள், கொடுக்கல் வாங்கல், இடம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் என்று எந்த வகையாக இருந்தாலும் அதில் முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும். வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டாகி பணவரவு அதிகரிக்கும். பணியாளர்கள் வந்து அரசு துறை, தனியார் துறை ஊழியர்கள் மதிப்பு மரியாதை அடைவீங்க. எதிர்பார்த்த பலனை வரக்கூடிய ஆண்டு கொண்டு வரும். பதவி உயர்வும் கிடைக்கும். இடமாற்றமும் ஏற்படும். அப்புறம் கல்வியில் முறையாக கல்லூரிக்கு செல்வதை பழக்கப்படுத்த வேண்டும். உயர்கல்விக்கு கூட இடம் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும். ஆரோக்கியத்தில் மன உளைச்சலால் தலைவலி அதிகரிக்கும். முறையான தூக்கமும் மருத்துவருடைய ஆலோசனையும் பெற்று தீர்வு காண்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்புறம் கேட்டயத்தில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்டதெல்லாமே கிடைக்கக்கூடிய பொற்காலமாக இந்த ஆண்டு அமையும். கடன் தொல்லை நீங்கும். வரவுக்கேற்ற வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தில் உங்களுடைய வேலைத்திறன் லாபத்தை கொண்டு வரும். தொழிலில் மிக சிறந்த வருமானத்தை பெறுகின்ற நிலை ஏற்படும். தொழில் துறையில் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். வெளிநாட்டு வர்த்தக வாய்ப்பு கை கொடுக்கும். தொழிலில் திடீர் திருப்பம் உண்டாகும். கணினி, சினிமா, சின்னத்திரை, பங்கு பரிவர்த்தனை போன்றவற்றில் மேன்மையான பலன் கிடைக்கும். அப்புறம் பணியாளர்கள் உங்களுடைய வேலைத்திறன் பணியிடத்தில் பாராட்டப்படும். மதிப்பு உயரும். செல்வாக்கு அதிகரிக்கும். சிறந்த பலன் கைமேல் கிடைக்கும். பெண்கள் பொறுப்போடு நடப்பதால் வேலையிடத்தில் பெண்களுக்கு உயர்ந்த மதிப்பு உண்டாகும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகமும் ஏற்படும்.
ஆரோக்கியத்தில் சிலருக்கு சளி தொல்லை தொடர்ந்து கொண்டே இருக்கும். குளிர்பானத்தை தவிர்க்க வேண்டும். தடுப்பு மருந்துகள் எடுத்துக்கொண்டால் சரியாகிவிடும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் இந்த ஆண்டு கிடைக்கும், என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் தெரிஞ்சுக்கொள்ளலாம்.